ஸோ அப்போது இந்த இதில் இருதயத்துக்கு வந்து 3 பெரிய இரத்த நாளங்கள் உண்டு. அந்த 3 பெரிய இரத்த நாளங்கள் தான் இந்த பிராணவாயு இருதயத்தினுடைய தசைகளுக்கு பிராணவாயும் ஆக்சிஜனையும் கொடுக்குது. இதில் வந்து சிறு வயது முதலே முன்னையெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது உங்களுடைய சிறு வயதில் வந்து நம்ம தாராளமாக விளையாடணும், தாராளமாக சூரிய வெளிச்சத்தில் வெளியே இருந்தோம், மற்ற குழந்தைகளோட விளையாடணும், காற்று சுத்தமாக இருந்தது, இவ்வளோ ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் கிடையாது. அமைதியாக நம்ம ஒரு இடத்துல உட்காந்து ஃபோன் பார்க்குறதோ டிவி பார்க்குறதோ தொலைக்காட்சி பார்க்குறதோ அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே இடத்துல செடன்ட்ரியாக இருந்தது கிடையாது. அங்கங்கேயும் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த காலம் வேறு. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் மக்கள் தொகை பெருக்கத்தினாலையும் இருக்கக்கூடிய நகரத்தினுடைய அளவீடு எல்லாரும் நகரத்தை நோக்கி வர்றதுனாலையும் குழந்தைகளுக்கு வந்து அவங்கள எங்கே உணர்ந்து சேர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கக்கூடிய சூழல் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல். அதாவது எதுவும் அசைவு இல்லாமல் ஒரு இடத்துல உட்காந்து நம்ம ஒரு கைபேசியோ அல்லது தொலைக்காட்சியோ இந்த இதுக்குள்ளே நம்ம அடங்கிட்டோம். அப்போது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஒவ்வொரு செல்களுக்கும் ஏற்படக்கூடிய அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அதீதமாயிட்டு இருக்குது சிறு குழந்தைகள் முதலே. இப்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய 25 வயதுலையும் 22 வயதுலையும் மாரடைப்புங்கிறது வெளியே இயற்கையாக வந்துருச்சு. இதெல்லாம் வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படக்கூடிய 30 வயது 28 வயதில் வந்து மாரடைப்பு அப்படிங்கிறது வந்து அந்த இரத்த நாளங்களுக்கு அடைப்பு ஏற்பட்டு அதுக்கு திடீர்னு அவன் தன்னுடைய இருதயம் அப்படிங்கிறது துடிக்கும் போது அதுக்கு முறையான அளவு பிராணவாயு வேணும். அதனால வந்து அடைப்பு இருக்கும்போது அதிகபட்சமாக அதனால் ஒரு 100 துடிப்பு ஒரு நிமிடத்துக்கு வந்து 100 தடவை தான் துடிக்க முடியும். அவ்வளோதான் அங்கே ஆக்சிஜன் போகுது, அவ்வளோதான் அதுக்கு வந்து குளுக்கோஸ் கிடைக்குதுங்கிற போது நம்ம அதுக்கு மீறி நம்ம அதை செயல்படுத்தும் போது துடிப்பு அதிகமாகும் போது அதுக்கு தேவையான பிராணவாயுவும் அதுக்கு தேவையான குளுக்கோஸும் பற்றாக்குறை ஏற்படும். அப்போ இது என்ன பண்ணுது, தசைகள் தான் அது நம்ம கார்டியாக் மசில்ஸுங்கிறது நான் ஃபெட்டிகபிள், அதாவது நம்ம தொடை தசைகளோ உடம்புல இருக்கக்கூடிய மற்ற ஸ்கெல்டல் மசில்ஸுங்கிறது சோர்வு அடைஞ்சிரும். நம்ம கொஞ்சம் தூரம் ஓடினோம்னாலே சோர்வு அடைஞ்சிரும். ஆனால் இருதய தசைகள் வந்து சோர்வடையா தசைகள். அதுக்குமே ஆனாலும் ஆக்சிஜன் பிராணவாயுவும் குளுக்கோஸும் கிடைச்சிட்டு இருந்தால் தான் சோர்வடையாது. அது கிடைக்கல அப்படின்னா அது நின்றும், திடீர்னு அது இறுகிக்கும். ஒரே நொடியில் இறுகிக்கும். ஆக்சிஜன் பிராணவாயு இல்லை அப்படின்னா அது குறிப்பிட்ட நேரம் பார்க்கும், ஒரு 3 நிமிடங்கள் தாக்கு பிடிக்கும், 3 நிமிடம் அதிகபட்சம் அவ்வளோதான் தாக்கு பிடிக்கும். அதுக்குள்ள பிராணவாயு கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிஜன் மற்ற ரத்த நாளங்கள் மூலமாக கிடைக்குதுன்னா அது ஓட தொடங்கும், மெதுவாவது ஓட தொடங்கும். இல்லை அப்படிங்கிற போது சடனாக கன்ட்ராக்ஷன் ஆகிடும். அதுதான் நம்ம மேசிவ் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம், ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறதோ அல்லது திடீர்னு மயக்கம் போட்டு விழுகிறதும் திடீர்னு உயிர் இழப்பு ஏற்படுறதுக்கான காரணமாக அமைஞ்சிருது. சிறு வயதில் கூட இது அதிகமாக இருக்கிறதுக்கு இன்றைய காலகட்டம் அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் தான்.